நண்பர்களே, ஒரு வாரத்துக்கு பின்னாடி இன்னைக்கு தான் நான் வீடியோ போடுறேன். என்ன எதையாச்சும் நினைச்சு பேசி போடுவோம் அப்படின்னு நான் நினைக்கிறது. ஆனா சிந்தனைக்கு எட்டாமலே போய்விடுகிறது. அப்ப அந்த டைங்கள்ல நான் எதையாச்சும் சொன்னோம்னா நீங்க நம்பணும், அது உண்மையாக இருக்கணும். அதனாலதான் நான் வீடியோ போடுறது யோசனை பண்ணி நான் உங்களிடம் பேசிக்கொண்டு இருக்கிறேன். அவ்வளவுதான். அதாவது இன்னைக்கு நான் ஏன் வீடியோ போடணும்னு நினைச்சேன்னா, அதாவது என்னுடைய வாழ்க்கையில் நடப்பதை உங்களிடம் நான் கூறுகிறேன். அவ்வளவுதான். நான் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கஷ்டத்தில் நான் இருக்கும்போது என்னிடமிருந்து உதவி கேட்ட நபர் எனக்கு வேண்டிய நபர் ஆகிப்போச்சு. இருந்த போதிலும் என்னிடம் இருந்த ஒரு சின்ன உதவியை நான் செய்தேன். ஆனா அந்த உதவி எனக்கு சரியான டயத்துல கிடைக்கவே இல்லை அவங்களிடம். அப்போது நான் என்னுடைய மன வேதனையில் நான் இருந்து கொண்டிருந்தேன். அவங்களை நான் குறையும் கூற முடியாது. அது எப்படின்னா, அது வேற்றாள்களாங்கள் பரவாயில்ல, நமக்கு உரியவர்கள், நம் உடன் இருந்தவர்கள், நமக்கு சொந்தமும் கூட. அப்படி இருக்கையில் அவர்களிடம் நாம எப்படி பேசுவது? இருந்த போதிலும் நான் மௌனங்கள் சாதித்தேன். சில சமயங்கள்ல மௌனங்கள் நல்ல வேலை செய்யும். அதாவது நல்லா பேசிக்கிட்டு இருக்கவர்களிடம் நாம மௌனம் சாதிச்சுங்க. நமக்கு அந்த கஷ்டங்கள்ல நமக்கு வேற வழி தெரியாம, அவங்களை திட்ட முடியாம, கொல்ல முடியாம, கேட்க முடியாம நாம இருக்கும்போது மௌனங்கள் சாதித்து விட்டோம்னால், அப்ப நம்மளிடம் உதவி பெற்றவர்கள் யோசனை பண்ணி பார்ப்பார்கள். ஏன் நல்லா பேசி கொண்டிருந்தவர்கள் இப்படி பேசவில்லையே, இதற்கு காரணம் நாம தானே. அப்ப நம்ம சொன்ன காரியத்தை நாம சரியான முறையில செய்யலையே அப்படின்னு சொல்லி அவர்களிடம் மௌனம் சாதிக்கும் போது அவங்க சிந்தனைக்கு ஏற்பட்டு நம்ம செய்த உதவியை திருப்பி நம்ம கஷ்டத்துக்கு உதவி பண்ணுவார்கள், எண்ணத்துக்கு வருவார்கள். அந்த காலகட்டத்தில் தான் நேற்று வரை எனக்கு திருப்பி வர வேண்டியது வராம இருந்து நேற்று நைட்டு தான் எனக்கு அது திருப்பி வந்தது. அதன் பிறகுதான் அவர்களிடம் நான் கலகலன்னு பேசினேன். இப்படி சில சமயங்களில் மௌனங்கள் சந்தோஷத்தையும் கொடுக்கறத விட காரியங்களையும் சாதித்து கொடுத்துடும். ஆயுதம் என்பது வெட்டுக்கூத்தெல்லாம் இல்லை, அருவா இல்லை, அதாவது மனிதனை அடிக்கிறதுக்குள்ளலாம் இல்லை. இந்த மௌனம் பெரிய ஆயுதம். அது நக்க சமயத்தில் உதவு பண்ணும். நான் உங்கள் நண்பன். இன்று போய் நாளை வருகிறேன். நன்றி, வணக்கம்.